வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் துரைமுருகன் இப்போது கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருப்பவர், முக்கியமாக சீனியர் அமைச்சர். அவருக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை குறித்து அரசியல் வட்டாரங்களில் வரும் தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு விஷயத்தை நன்றாக கவனிங்கள். மிக நீண்ட காலமாக கருணாநிதியுடன் பயணித்தவர், திமுகவினுடைய வரலாறு ஆரம்பிக்கும் பொழுதே அவருடன் பயணித்தவர் துரைமுருகன். எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆரால் கல்வி உதவி பெற்று எம்ஜிஆர் தான் படிக்க வைத்தார் என்று துரைமுருகனே ஒப்புக்கொள்வார், பட்ட படிப்புகளெல்லாம். அப்படி எம்ஜிஆர் படிக்க வச்சவரே வேணான்னு சொல்லிட்டு திமுகவில் இருந்தவர் தான் துரைமுருகன். எம்ஜிஆரையும் விட்டுவிட்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடன் சென்றிருந்தால் நல்ல பதவிகள், நிறைய பதவிகள் கூட கிடைத்திருக்கும். ஆனால் அதிமுகவிற்கு செல்லாமல் திமுக விசுவாசியாகவே இருந்ததன் அந்த விசுவாசம் இருக்குது இல்லையா, கலைஞர் மீது அவர் இருந்த விசுவாசம், அது ஸ்டாலினால் சரியாக மதிக்கப்படவில்லையோ, சரியாக அதை கணிக்கவில்லையோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. இந்த விசுவாசங்கள் கவனிக்கப்படாவிட்டால் ஏக்நாத் சிண்டேக்கள் உருவாகுவார்கள். இதுதான் வரலாறு. அது ஏக்நாத் சிண்டே, துரைமுருகன் என்றில்லை. எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் விசுவாசம் காட்டுகிற ஒரு மனிதனை என்ன ஆதாயங்கள் வந்தாலும் நான் இருக்கும் இடத்தில் இருந்து நகரமாட்டேன், நான் கொண்ட கொள்கைகளை விட்டு கொடுக்க மாட்டேன், எந்த ஆதாயத்திற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நான் அவ்வாறு செயல்பட மாட்டேன் என்று இருக்கிற ஒரு விசுவாசமிக்க அர்ப்பணிப்பு விசுவாசம் கொண்ட துரைமுருகன்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் நிறுவனத்திலும் வேலை செய்கிறார்கள், ஆட்சி கட்சியிலும் இருக்கிற அரசியல் கட்சியிலும் இருக்கிறார்கள். இவ்வாறு இருப்பவர்களை அரவணைத்து சென்று அடுத்த கட்டத்திற்கு அவருடைய வாழ்வியலையும் அவர்களுக்கு உரிய விசுவாசத்துக்குரிய அங்கீகாரத்தையும் கொடுக்க தெரியாத தலைமை இருக்குமே, ஆனால் அவர்கள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார்கள். இதுதான் இன்று திமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது. அவமதிக்கப்பட்ட அல்லது அவமானப்படுத்தப்பட்ட விசுவாசிகள் ஏக்நாத் சிண்டேகளாக மாறுவார்கள். அது பாவமும் அல்ல, அது அவர்களுடைய சர்வைவல் ஃபிட்டஸ்ட். அந்த தவறை இன்று அரசாட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் தகுதி பெற்ற ஸ்டாலின் இப்படி ஒரு விஷயத்தினை, இப்படி ஒரு தலைமை பண்புக்குரிய ஒரு தன்மையினை இழந்து விட்டார், அல்லது அவர் அதை மறந்து விட்டார், ஏதோ ஒன்று. இப்போது அவர் அடுத்த ஒரு எதிர் சக்தி உருவாவதை தடுக்க இயலாத சூழலில் இருக்கிறார். சரி, ஒருவேளை துரைமுருகனை காப்பாற்ற ஸ்டாலின் நினைத்தால் அவருக்கு என்ன நிகழும் அதையும் பார்க்கணும் இல்லையா. விசுவாசி அவரை காப்பாற்றணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, மாற்றி யோசியுங்கள். துரைமுருகனை காப்பாற்ற நினைத்தால் ஸ்டாலினுக்கு என்ன நிகழும், திமுகவிற்கு என்ன நிகழும், இதை குறித்து அடுத்த வீடியோவில் வெளியிட்டிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும். தொடர்ந்து சேனல் பாருங்கள். நன்றி.